Secrets about first angel in Tamil. Hi friends. Jesus ஏஞ்சல்ஸை படைத்தார் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் முதல் ஏஞ்சல் யார், அவருடைய பெயர் என்ன என்பது நம்மில் பலருக்கு தெரியாது. அவர் யார் என்பதை இப்போது பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஏஞ்சல் ஜமாரியேல். இவர் சோல்ஸை கைட் பண்ணி சோல்ஸுக்கு ஜட்ஜ்மெண்ட் வழங்குவதாக புக் ஆஃப் ஈனோக்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவரும் ஃபாலன் ஏஞ்சல் தான். இவர்களுடைய அவதாரங்கள் பல. ஒவ்வொரு அவதாரத்தின் போதும் ஒவ்வொரு பெயர் இருக்கும். ஏன்ஷியன் யூத டெக்ஸ்டில் ஃபர்ஸ்ட் ஏஞ்சல் அமாண்டியேல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர் கிழக்கு தேசத்து ராஜா என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆர்க்ஏஞ்சல் ஆஃப் டே அண்ட் நைட் என்றும் லூசிஃபருடைய பிரதர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரோமன் மித்தில் வருகிற சன் காட் மித்ரா இதே சமாரியல் தான். சன் ஒரு கோல்டன் பிளானட். சன் ஒரு ஸ்டார் என்பது நமக்கு தெரியும். அதே போல் இந்த லூசிஃபர் போன்ற முக்கியமான ஃபாலன் ஏஞ்சல்ஸை ஸ்டார் என்றே குறிப்பிடுகிறார்கள். சன்னில் பல சீட் இருக்குது. ஜட்மெண்ட் சீட், கிங் சீட், காட் சீட், கிரியேட்டர் சீட் போன்றவை. சோலார் சிஸ்டத்தை கைப்பற்றி அதை கரப்டட் பண்ணி இந்த ஃபாலன் குரூப்ஸ் தன்னை காட் என்றும் கிங் என்றும் ஜட்ஜ் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சமாரியல் சன்காட் என்று அழைக்கப்படுகிறான். சமாரியலின் வேறு சில பெயர்களும் புக் ஆஃப் ஈனோக்கில் பார்க்க முடியும். அவைகள் சாரக்குயில், சொருஃபேல், சௌரியேல், சுருவேல், சாரக்கியேல், சூர்யா, சௌரியேல், சீரியேல் எக்ஸெட்ரா. இதில் சூர்யா தான் ஹிந்து மித்தாலஜியில் வருகிற சூரிய பகவான். ஃபர்ஸ்ட் ஏஞ்சல் தான் சூரிய பகவான். இது ஒரு ஃபாலன் ஏஞ்சல். பிரம்மனால் உருவாக்கப்பட்ட 7 சப்த ரிஷிகளில் முதல் ரிஷியான மரிஷி மகாரிஷியின் மகன் காஷியப்பர் அவருக்கு அதீதி என்பவருக்கும் பிறந்த மகன்தான் இந்த சூரிய பகவான் என்று ஹிந்து மித் சொல்லுகிறது. பிக் பேங் மூலம் ஒரு பகுதியை அழித்து பிறகுதான் சன் உருவாகி இருக்கிறது. இது தொடக்கம் அல்ல. சன்னை ஒரு பிக் பால் ஆஃப் ஃபயராக மாற்றியது இப்படித்தான் நரகம் போல மாற்றப்பட்டு இருக்கிறது. சிவனிடம் இந்த சூரிய பகவான் தவம் இருந்து கிரகபதம் என்ற பெயரோடு ஒளி மண்டலத்தில் உலாவரும் 1000 கிரகங்களோடு இருக்கும் பேரை பெற்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, கிரீன் கலர் சன்னில் 7 குதிரைகள் பூட்டிய காலம் என்ற தேரில் உலா வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த தேருக்கு ஒரு சக்கரம்தான் இருக்கிறது. தேரோட்டி அருணன், சூரியனின் சகோதரன், கருடனின் அண்ணன். இந்த கோல்டன் சேரியாட்டுக்கு 3 நாபிகளும் 5 ஆரங்களும் இருக்கிறதாம். 3 ஆரங்கள் முக்காலங்களை குறிக்கிறது. 7 குதிரைகள் வாரத்தின் 7 நாட்களை குறிக்கிறது. சிவனின் வலது கண் இந்த சூரிய பகவானாம். ஜமாரியல் 4 இட்டர்னிட்டி ஆர்க்ஏஞ்சல்ஸில் முதலானவதாக இருந்தவன். அதனால தான் சூரிய பகவானிடம் போனால் லைஃப் கிடைப்பதாக குறிப்பிடுகிறார்கள். இவருடைய மனைவி சந்தியா, சாயா, உஷா, ராத்திரி. 4 மனைவிகள். சந்தியா தேவிக்கு பிறந்தது தான் மனு, யமன், யமுனை. இந்த மனுவை முதல் மனிதன் என்று ஹிந்து மித் சொல்லுகிறது. 2வது மனைவி சாயாவுக்கு பிறந்தது சனீஸ்வரன், தத்ரி, கிரத்வாசி. மேலும் ராமாயணம், மகாபாரதம், வால்மீகி, அகத்தியர், கர்ணன், சுக்ரீவன், வசிஷ்டர்
என்று வேறு பிள்ளைகள் இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஃபேமிலி ட்ரீயில் யார் யார் வருகிறார்கள் என்று தெரிகிறதா? சிவனும் சூரியனும் சேர்ந்தால் சிவசூரியன் என்றும், விஷ்ணுவும் சூரியனும் சேர்ந்தால் சூரிய நாராயணன் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். குருஷோத்தமம் என்ற நூலில் சூரியன் விஷ்ணுவின் கண்களிலிருந்து தோன்றியவன் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சூரியன் லைட் ஐலண்ட் இருக்கிற கிழக்கு திசைக்கு ராஜா என்றும் ஏன்ஷியன் யூத டெக்ஸ்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல ஹிந்து மித்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ சமாரியேல், அமாண்டியேல், சூரிய பகவான், மித்ரா என பல பெயர்களில் அழைக்கப்படுகிற இவர் ஜீசஸால் உருவாக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் ஏஞ்சல், ஃபாலன் ஏஞ்சல். லூசிஃபரோடு சேர்ந்து கொண்ட ஏஞ்சல்ஸில் இவரும் ஒருவர். Jesus is the creator. He is the light. And also Jesus is the Almighty God. He is the King of Kings. He is superior than everyone. So worship the creator, not the creation. இது போன்ற ரகசியங்களை அறிய விரும்பினால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.